ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம பச்சை புளி ரசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுப்பில் ஏற்றாமல் செய்கிற ரசம். இது கிராமத்துலலாம் செய்வாங்க. அதுக்கு ஒரு 3/4 ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து இந்த கல்லில் நல்லா நசுக்கிக்கோங்க. இது கூட ஒரு 6 பல் பூண்டு சேர்த்து நல்லா தட்டி வச்சுக்கோங்க. இப்போ இது அடுப்புலேயே சேர்த்தாமல் சூடான சாதத்தில் ஊற்றி கொஞ்சம் பருப்பு சட்னி வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஒரு 6 பல் பூண்டு சேர்த்து நல்லா தட்டி இதில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு எலுமிச்சை அளவு புளியை கரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம். அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடலாம். இப்போ இது நம்ம அரைச்சி வச்ச மிளகு, சீரகம், பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூடயே நம்ம பச்சை மிளகா 2, வரமிளகா 2, ஒரு 5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு இந்த புளிக்கு தகுந்த தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். தேவையான தண்ணி சேர்த்தோம்னா சூப்பரான பச்சை புளி ரசம் ரெடி ஆயிரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சூப்பராக இருக்குது இந்த ரசம். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூடான சாதத்துக்கு பருப்பு சட்னியோட செமையாக இருக்கும்.